கேவலமான சங்கிகளுக்கு விலை போய் கொண்டிருக்கிற நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் தந்தை பெரியாரை பற்றி கேவலமான முறையில் பேசிக்கொண்டு தமிழ்நாட்டில் அரசியல் செய்து கொண்டிருக்கிறார். இதுக்கு தமிழ்நாடு மக்கள் இதுக்கு தக்க பாடம் புகட்ட வேண்டும். நாம் தமிழர் கட்சி சீமான் நிச்சயமாக இந்த மண்ணில் பிரச்சாரம் பண்ணக்கூடாது. தந்தை பெரியாரை பற்றி கேவலமாக பேசிக்கொண்டு இந்த மண்ணில் பிரச்சாரம் செய்ய வந்திருக்கிறார். அதை நாங்கள் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம். தந்தை பெரியார் தான் தமிழ்நாட்டின் சுயமரியாதை. அவரை பற்றி இங்கே வந்து பேசிட்டு இன்னைக்கு அவரை பற்றி ஓட்டு கேட்டு ஈரோடு கிழக்கு மக்களுக்கு வரான். இந்த கிழக்கு தொகுதி மக்கள் சீமான் கட்சிக்கு வாக்களிக்க கூடாது. நாங்கள் முன்கூட்டியே சொன்னாங்க, இது மாதிரி சீமான் வந்தால் பிரச்சனையாகுங்க, தந்தை பெரியாரை பற்றி பேசியிருக்கிறாரு. இல்லை, நாங்கள் அனுமதி இல்லைன்னு சொன்ன காவல்துறை பர்மிஷன் கொடுத்து பேசியிருக்காங்க. ஒரு நிமிஷம் உங்க வீட்டுக்கு முன்னாடி யாராவது வந்து நின்று உங்க தாத்தாவையோ பாட்டியை திட்டினா நீங்க ஒத்துக்குவீங்களா? நீங்க சொல்லுங்க, செய்தியாளர் சொல்லுங்க, தயவு செஞ்சு சொல்லுங்க. உங்க வீட்டுக்கு உங்க அப்பா அம்மாவை பத்தியும் உங்க தாத்தாவை பத்தி நீங்க திட்டினா நீங்க ஒத்துக்குவீங்களா? இவன் வந்து எங்க வீட்டு முன்னாடி, எங்க பெரியார் வீட்டு முன்னாடி வந்துட்டு பெரியாரை பத்தியும் அண்ணன் இளங்கோவனை பத்தியும் திட்டுறானே. திட்டத்துக்கு அந்த அப்படி திட்டத்துக்கு காவல்துறை துணை போகுது. இது எந்த விதத்தில் நியாயம்? இதுதான் ஜனநாயகமா? இதைத்தான் விரும்புற ஜனநாயகமா? தந்தை பெரியார் எவ்வளவு பெரிய தலைவர். எதுக்கு அந்த தலைவர் தமிழ்நாட்டில் இலங்கையின் கைக்குள்ளே செயல்பட்டு கேட்கறது ஒண்ணுதான். நம்மளும் ஆரோக்கியமா பேசுவோம். நீ பெரியாரை பற்றி இழிவா பேசுன, அதுக்கு தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய பெரியாரி உணர்வாளர்கள் எல்லாருமே ஆதாரம் கேட்டாங்க. நீ ஆதாரம் கொடுத்துட்டு நீ தாராளமா பேசு. நீ ஆதாரமே கொடுக்காம அப்ப நீ பொய் சொல்ற, உன்னை நாங்க எப்படி வந்து விட முடியும்? நீ என்ன பெரியார் என்ன சாதாரண ஆளா? இந்த தமிழ்நாட்டில அதாவது அரசியலுக்கு முன்னுதாரணமா இருந்தவர், இந்த தமிழ் தேசியத்திலிருந்து தமிழ் தேசிய அரசியலும் செஞ்சவர் பெரியார். அப்ப அவரை பற்றி நீ தப்பா பேசுற, ஆதாரம் கொடுன்னு எல்லாரும் கேட்கிறோம். அதுக்கான ஆதாரம் உங்ககிட்ட தான் இருக்குதுங்கிற, எங்க கிட்ட இருக்குதுன்னு நீ திருப்பி சொல்ற. அப்ப என்ன நீ சொல்ற? உனக்கு என்ன தகுதி இருக்குதுன்னு நாங்க கேட்கிறோம். நீ பெரியாரை பத்தி எதுக்கு தேவையில்லாத பேசுனா ஆதாரத்தை கொடு. ஆதாரம் இல்லைன்னா எது பேசாத. அப்ப நீ பேசிக்கிட்டே இருப்ப, நாங்க எல்லாரும் பொறுத்துக்கிட்டே இருக்க முடியுமா?